இந்த வண்டி நிக்குது பாரு மகேந்திரா. இந்த மாதிரி டெம்போ எடுத்து மார்க்கெட் மகேந்திரா நிக்குது. அசோக் லைலாண்ட் மகேந்திரா முன்னாடி போகுது வர்ற இது எர்ரா குழந்தை. எல்லாமே எடுத்துறேன்டா. அதுக்கப்புறம் செலவு பூரா நீங்க பாத்துக்கிறீங்க மேனேஜர். சரி இது படம் எப்படி இருந்துச்சு? விஜய் சேதுபதி பையன் படம்லாம் சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஆக்டிங், ஃபைட் எல்லாம் அருமையா இருந்தது. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் படம் தான் ஜம்மு நிற்குது. படமெல்லாம் ஃபைட்லாம் மிரட்டி விட்டாங்க. ஃபைட்லாம் சூப்பரா இருக்குது. என்னன்னு தெரியல. இது சைலன்சர்ல நம்ம ஷோரூம் பாயிண்ட் இருக்கிறோம். கார் ஒன்று பார்த்து புக் பண்ணிட்டு வர வேண்டியது. போனே புக் பண்ணிடலாம். போனே புக் பண்றேன், திரும்பி வரணும். வேலை போனே புக் பண்ண பார்க்க வேண்டாமா? எந்த கார் வேணும்னு பார்க்கணுமா? நீ வாட்டுக்கு போன என்னமே தெரியும். நீ வாட்டுக்கு போய் பாக்குறது மூணாவது வாட்டி போறோம்ல. பார்க்கணும். புதுசா ஏதாவது கொண்டு வந்துக்கிறாங்களா? டயர் சைஸ் கீஸ் மாத்திக்கிறாங்களா? இல்ல கார் கொண்டு வந்துக்கிறாங்களா? ஆமா, நம்மளுக்கு லைசென்ஸ் எடுத்துட்டியா? லைசென்ஸ் இல்ல, இன்னும் 18 ஆகல. எப்படி அதுக்குள்ள உங்க வீட்ல வாங்கி தராங்க? இந்த வயசுலயே தெரியல. கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கி கொடு. கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் நடிக்கிறேன் ரொம்பல புள்ள தெரியல. ஒண்ணா தெரிஞ்சீங்க ரெண்டு பேரும். கான்டாக்ட் எடுத்து எல்லாரும் மாட்டாங்க. நம்மள ஸ்னாப்சாட் இவனது மட்டும் எடுத்தோம்னு வெச்சுக்கோ. முடிஞ்சிச்சு. இதுவும் கல்யாணம் தானே இப்ப என்னன்றன்னு கல்யாணம் பண்ண பார்க்கலாம். நீங்க வாணி பிரியாணி கேக் அப்படி கேக்குது உனத்தியா? சரி அப்ப என்ன திங்கிறது? பஸ்கிதே எனக்கு. ஷோரூம் போ, வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. டேய் கிளம்பி வந்து. ஏவாவுல போனது பாரு போன கூட உனக்கு மணின்னு வருது. செமையா இருக்குது. இதனால ஒரு ஐடியானா 18 700 ஓ 10 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ப்ரோ வேஸ்ட். 3x போதுமா? இது டாப் பிளாக் வேணாம்ட்டாங்க வீட்ல. பிளாக் வேணாமா? இது எவ்வளவு வருது? 1150. மிட். நீ MX3 3 Pro எடுத்துறலாம். எவ்வளவு சன்ரூஃபோட. இதே பிரைஸ் பெட்ரோல்ல மா. பெட்ரோல்ல மிட் எவ்வளவு வரும்? பெட்ரோல் மிட் 1150 வரும். 1150. அது 9 ரூபாய்க்குலாம் கார். டீசல் ஹைபிரிட் வண்டியே இல்லையா? அந்த வண்டியுமே இல்லையா? எத்த சூடு இருக்கு ஜைஜாண்டிக்கா. சென்னை போயிட்டு ப்ரோ கார் போறோம். அவன் எவ்வளவு மைலேஜ் கொடுக்குறான் கேட்டேன். டீசல் எடுக்குறேன். இந்த டீசல் தான் 22 கிடைக்கும். 16 கொடுக்கும். இவரு கூட மைலேஜ் 16. என்ன கார் வாங்குற? கார் வாங்கலான்னு தான் இருந்தேன். வந்து ஒரு காராக பார்க்க காரே வேண்டாங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனால் அங்கே ஒரு சஜஷனில் இருந்துச்சு இந்த கார் வாங்கலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். சரியா, வந்து ஒரு ஷோரூமாக ஏறி இறங்கு ஒருத்தர் சஜஷன் கொடுக்கும்போது ஒரு இதுக்கு மாறிட்டே கிடக்குது மைண்டு. இது எடுக்கலாமா, அது எடுக்கலாமா, இது காசு ஒன்று இருந்ததுன்னா எது வேணா எடுக்கலாம். கார் வாங்குறதுக்கு காசு தான் இல்லை. நீ போகிற வீடியோவில் வர லைக் வச்சு தான் நான் காரே வாங்க போகிறேன். காசு கட்ட போகிறேன். எல்லா காரையும் பார்த்து இதை பாரு எடுக்கணும். நீ அது எல்லாம் பார்க்காம இதை பாரு போதும். மிட்டு தான். நம்ம MX2 Pro போயிடலாம். டேய் நான் என்ன பண்ணுறேன்னா காரே கொஞ்சம் பறக்கிற மாதிரி கொடுங்க. ஃப்ளைட்டில் வேணால் ஃபாரின் அதை எடுத்துக்க. பேசிக் 9 நீங்கள் ஏன் அதெல்லாம் இல்லை வாங்கிக்கலாம். போட்டேன்னா ரெண்டாவது போட்டேன்னா கொஞ்சம் பிடிச்ச டிசைன் நம்ம பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் ப்ராடாக போடலாம். இதுக்கு இதில் வர்ற காசு அதில் போட்டு நம்ம வேணும் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம்னு வேறு அங்கே நிற்கிறது இருக்குல்ல. எது 700 டேஸா? ஏண்டா தோட்டமெல்லாம் வச்சிருக்க ஒரு இது கூட வாங்க முடியாது. தோட்டம் பண்ணி பார்க்கறவனுக்கு தான் தெரியும். ஆஸ்ட்ரிச் தெரியுமா? அதுக்கு தான் வழி தெரியுங்க. வெள்ளம் பண்ணுறதுல வித்தா தானே காசு. வெங்காயம் மற்ற பூரா அழுகி போச்சு. ஒரு வால்வோ காரு இதெல்லாம் கொடுத்தா பொண்ணு கொடுக்குது. இதெல்லாம் போட்டீங்கன்னா பொழந்துரும். நீ இதெல்லாம் சும்மா ஃபன் கண்டென்ட். ஷோரூம்க்கு எதுக்கு வந்திருக்கீங்க? உனக்கு கார் வாங்குறதா? என்ன கார் கார் வாங்குவியா ஃபர்ஸ்ட்? தெரியல. கார் வாங்கி கொடுத்து ஃபர்ஸ்ட்ல நிக்குது பாரு எலக்ட்ரிக். எல்லா காருமே வாங்கலாம்டா. வாங்குறது வாங்கி நிறுத்திடல. அந்த காருமே நாளைக்கு பெட்ரோல் அடிச்சு ஊற்றுவான்மல்ல. பெட்ரோல் பங்கா கட்டி வச்சுக்கோ. அமைதியா உங்ககிட்ட இல்லாத காசா அங்க போய் சம்பாரிச்சுட்டு வந்தா அப்புறம் என்ன?
போட்டு தாக்கு. ஏண்டா ஒரே வருஷம் ஒரு வருஷத்துல 20 லட்சம் சேலரி. வந்து 19 ரூபா ஸ்டார்டிங். இவன் தான் கார் வாங்க போறான் திவார். ரெண்டாவது கார் குடிக்க வேண்டி கார் ஷோரூம் குள்ள வந்திருக்கான். ஃப்ரீயா கார்டு கொடுக்குறாங்க, 10 ரூபா செலவு பண்ணக்கூடாதுன்னு ஷோரூம் குள்ள வந்திருக்கான். கேட்டா கார் வாங்குறோம், டெஸ்ட் ட்ரைவ் பார்க்குறோம், நீங்கள் வந்து தண்ணி தான் அடிச்சா கார் ஷோரூம் குள்ள இதே இதே பார்த்தீங்கன்னா ஒரு வாரமா வந்துட்டே இருக்காங்க. அவங்களே கேட்குறாங்க நீங்கள் என்னைக்கு தான் கார் அடிப்பீங்க கேட்குறாங்க. தினமும் வரீங்க, ஒரு காஃபி குடிக்கிற காசு இல்லையா உங்ககிட்ட? எத்தனை நேரம் ஆன் பண்ணாம பேசிட்டு இருக்கோம். இதே கார் ஃபார் பேபின்னு போடுவாங்க. சன்ரூஃபோடையா வாங்க போகிறேன். சன்ரூஃப்லாம் வேண்டாம், நல்லா இருக்கிற காரில் எதுக்கு ஓட்டை போகணும். பார்க்கலாம்டா. இது 700க்கு 300 2 ரூபா 3 ரூபாக்குள்ள வந்துச்சுன்னா அப்படி போயிடலாம். ரெண்டுமே எடுத்துடுறா பேசாம 2 காரு அனுப்பிச்சு விடு, காசு அக்கௌண்ட்டுக்கு நான் எடுத்துட்றேன். ஏன்டா உனக்கு என்ன பசி ஆகுதாடா? ஏன் அப்படியா உள்ள நகத்தியெல்லாம் நோண்டிட்டு இருக்கா? பசி ஆகலையா? சாப்பிட மாட்டியா? பசிக்கலையா? ரெடி ஆயிடுச்சு. இல்லை ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு. இல்லை இப்படி மற்றது கொண்டு வரீங்களா? பிரியாணி அது ஏதாவது பசி ஆகுது. இல்லை அவனுக்கு எல்லாம் கலந்து ஸ்டாட்டஸ் வேண்டாம். போடாட்டி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாற்ற முடியும். பிரியாணி ரெடியானா கூட ஓகே. வீடியோ டிலீட் பண்ணிடுறேன், ஃபோன் எடுத்து வீடியோ இது ரொம்ப பண்றடா, பசிக்குதுடா.